ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, இருங்க ஒரு நிமிஷம் பாருங்கள். இது தாங்க நான் எங்கள் வீட்டில் சண்டை வந்தப்போ கோச்சிக்கிட்டு வந்திருந்த வீடு. இந்த வீட்டில் தாங்க நாங்கள் வாடகைக்கு இருந்தோம். அச்சோ, மரம்லாம் விழுந்து ஓடெல்லாம் உடஞ்சி போச்சுங்க. மழை நேரத்தில் விழுந்து உடஞ்சிருக்கும் போல். இந்த வீட்டில் தாங்க நாங்கள் இருந்தோம். இந்த மரம் அந்த கீழே விழுந்து கிடக்கு பார்த்தீங்களா? இந்த மரத்தில் வெறும் பூச்சா இலையுங்க. அந்த பச்சை பூச்சா இலையும் வீட்டுக்குள்ளேலாம் வரும். அந்த கஷ்டத்தோடு தான் இந்த வீட்டில் 6 மாதம் இருந்தோம். ஏன் இங்கிட்டு நின்று எடுக்கிறேன்னா, அங்கிட்டு ஒரு 2 நாய் கிடக்குங்க அந்த பக்கத்து வீட்டில். அது பயங்கரமாக கடிக்கும். அதனாலே இந்த பக்கமே நின்று எடுக்கிறேன். பாருங்க, இந்த சைடு வந்து இங்கே இருங்க, ஒரே அடசலாக இருக்கா. அதனால் இந்த ஒரு பக்கம் மட்டும் செவர், 2 வீட்டுக்கும் செவர் எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த பக்கம் செவர் இல்லை. அந்த பக்கம் ஃபுல்லாக புழங்குற மாதிரி தான் இருக்கும். இந்த பாருங்க, இந்த இடத்துல தாங்க, இந்த வீட்டுக்கு பின்னாடி இந்த இடத்துல தான் தண்ணிலாம் வச்சுருப்போம். அந்த தெரியுதுல வீடு, இந்த வீட்டுக்கு பின்னாடி தாங்க தண்ணிலாம் வச்சுருந்தோம். பாத்ரூம் இந்த பக்கம்தான். சுற்றி வெறும் சேலையை மட்டும் கட்டிக்கிட்டு பாத்ரூமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், குளிக்கிறதுக்கு துவைக்கிறதுக்கெலாம். இந்த தண்டி மரம்லாம் இந்த இடத்துல இல்லை, இப்போ தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த கிடக்கிற கல்லெல்லாம் அப்போ இல்லைங்க, இப்போ தான் வச்சுருக்காங்க. இங்கே வந்து அந்த 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 தெரியுது பார்த்தீங்களா, தூரத்தில் வீடு, அங்கிட்டு இந்த வீட்டுக்கு பக்கத்து அங்கிட்டு வீடு தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஒரு வீடு தான் இங்கே. அதுக்கப்புறம் அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி போகணும், அந்த ஒரு சீட்டு வீடு. இந்த 3 வீடு தான் இந்த வரிசையில் இருக்குது. அப்புறம் எல்லாமே அங்கிட்டு உள்ளே தாங்க போகணும். இந்த ஃபஸ்ட்டு வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். பயமாக இருக்குங்க. நான் அந்த 6 மாதம் இந்த வீட்டிலேருந்து நான் கழிக்கப்பட்ட பாடு அந்த பாடுங்க. அந்த வீட்டில் 2 வாசப்படி இருக்கும். அங்கிட்டு ஒரு வாசப்படி இருக்கும், அந்த பக்கம் ஒரு வாசப்படி இருக்கும். அந்த பக்கம் வாசப்படியில் இந்த வீட்டு ஓனர் வந்தாங்கன்னா இருப்பாங்க. நாங்கள் வந்து இந்த சைடு உள்ள ரூமில் இருந்தோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அடசலாக இருக்குன்னு. இந்த மரம்லாம் அப்போ இருந்துச்சுங்க. இந்த மரத்துலேருந்து பூச்சி, அரிப்பூச்சி, அந்த பச்சை பூச்சி ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குங்க. என்ன பண்ணுறது, அந்த 2 பச்சை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு தான் நான் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தேன். மறக்கவே முடியாதுங்க இந்த வீட்டை என்னால். இப்போ பைப்பெலாம் போட்டிருக்காங்க, அப்போ பைப்பெலாம் இல்லை. அந்த அங்கிட்டு தெரியுது பார்த்தீங்களா வீடு, அங்கிட்டு தூரத்தில் அங்கே தான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரணும். இங்கெல்லாம் தண்ணி வராது. அங்கே தான் போய் இங்கே இந்த இடத்துல இந்த 2 கல் கிடக்கு பற்றிங்களா, இந்த இடத்துல ஒரு ட்ரம்மு வச்சு இங்கே தான் நான் பிடிச்சி ஊற்றினேன் தண்ணி. அப்போ ஓடெல்லாம் உடையலைங்க, நல்லா இருந்துச்சு வீடு. இப்போ மழை வந்ததில் அந்த மரம் போய் விழுந்து உடஞ்சிருச்சு. இந்த வீட்டு சொந்தக்காரர் வந்து இறந்து போயிட்டாருங்க. வீட்டு பக்கமே வந்துட்டேன். இவனை பக்கத்து வீட்டு ஆடு இருந்தாங்க, நாய் இல்லையா, அதே வந்துட்டேன். இங்கே வைக்கல் தான் போட்டு வச்சுருக்காங்க. இந்த இருக்குல்ல, இந்த வீட்டில் தான் ஓனர் அவங்க இருப்பாங்க. அந்த வீட்டில் தாங்க நாங்கள் இருந்தோம். எப்படி இருக்குன்னு பற்றிலா வீடு அட்ரஸலா அழுதுகிட்டே இருப்போங்க. டெய்லி அழுவேனா. எனக்கு இந்த வீட்டில் இருக்க விருப்பமே இல்லைன்னா அவர்கிட்ட சொல்ல முடியாது. இருங்க, நல்லா இருந்துச்சு இதுக்குலாம். இப்போ பாருங்கள், உடஞ்சி இந்த சுத்தமாக உடஞ்சி போச்சுங்க. வீடே உடஞ்சி போச்சு. அதே மாதிரி இந்த ரூம் வந்தா இருக்கு பாருங்க, ரூமு அவங்க ஓனர் வந்திருப்பாங்கல்ல, இந்த ரூமும் அங்கிட்டு ஓடு உடஞ்சி போயிருக்குங்க. இதில் எப்படிங்க இருப்போம் நீங்களே நினச்சி பாருங்கள். பால் அடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குங்கண்ணே. குப்பையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், முழுசாக காட்டுறேன். இதுதான் அடுப்படியாக இருந்துச்சு. இதுதான் வீடு. அந்த 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 செவத்து ஓரத்தில் அங்கே தாங்க அடுப்புலாம் வச்சுருந்தேன். இதுதான் நாங்கள் 6 மாதம் வாடகைக்கு வந்து இருந்த வீடு. மறக்கவே முடியாதுங்க இந்த வீட்டை. வெறும் பூச்சியாக அள்ளி தான் நாங்கள் வாடகைக்கு இருந்த வீடு. 6 மாதம் இருந்தோம். மறக்கவே முடியாதுங்க. வெறும் பூச்சியாக, அரிப்பூச்சி, பச்சை பூச்சா அள்ளி கொட்டுவேன். மனசே வராது. இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இங்கே எப்படிறான்னு நான் 2 மாதம் ஓட்ட போகிறோம், 3 மாதம் ஓட்ட போகிறோம்னு நாங்கள் அந்த கட்டியிருக்கோம்ல சீட்டு வீடு, அது முடிகிறதுக்குள்ளே எப்படா கட்டி முடிப்போம்னே நினச்சிக்கிட்டே இருந்தேங்க. அங்கே நம்ம சொந்த வீட்டுக்கு கிளம்புனோன்னு தான் நிம்மதியாக இருந்தேன்.
பாருங்கள், இந்த அதான் பக்கத்து வீடு. அந்த வீட்டாளுங்க மட்டும்தான் பேசுவாங்க. அங்கே பக்கத்துல எல்லாம் அப்புறம் யாரு கூடயும் பேச மாட்டோம். அவங்க வீட்டில் தான் இருப்போம். இங்கிட்டலாம் இந்த இட பக்கமெல்லாம் யாரும் வீடு கட்டலைங்க. இங்கே அங்கிட்டலாம் குப்பை மாதிரி கிடக்கும். இங்கிட்டு அந்த ஒரு பொண்ணு போதில்ல, அந்த வீடு, அப்புறம் இந்த வீடு, இதுதான் ஃபஸ்ட்டு வீடு, அப்புறம் இந்த அங்கிட்டு பாதை, அவ்வளோதான். ஓகே, கிளம்பியாச்சுங்க. நாங்கள் இருந்த வீட்டுக்காக பார்த்துட்டிங்களா? இந்த வீட்டுக்குள்ளே எப்படிங்க யாருமே பக்கத்தில் பேச யாருமே இல்லாமல் எப்படிங்க இருக்க முடியும்? நான் இருந்தேங்க, 6 மாதம் இருந்தேன். எப்படா வேறு பக்கம் போகும்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த இருக்குல்ல மரம், இந்த மரத்துக்கிட்ட தான் உட்காந்து என் பிள்ளைய 2 பேரும் விளையாடுவாங்க. இங்கே தான் இந்த பைப்பு இருக்குது பார்த்தீங்களா? இந்த பைப்பு அப்போல்லாம் இல்லை. நான் தண்ணி வந்து எட்டத்தில் பைப்பில் தான் தூக்கியாந்து ஊற்றி ஒரு சின்ன குட்டி ட்ரம் வச்சுருந்தேன். அதில் தான் ஊற்றி வச்சுருந்து துவைக்கிறது, குளிக்கிறது எல்லாம் பண்ணுறது. ஓகே, பார்த்துட்டிங்களா? இதாங்க நான் குடியிருந்த வீடு. எப்படா நம்ம வீடு கட்டி நம்ம சொந்த ஊரில் போய் இருப்போம், ஒரு குடிசை வீடாவது கட்டி இருப்போம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் நாங்கள் வீடு கட்டி அங்கே கிளம்புனோங்க. இந்த வீட்டுக்கு வர எனக்கு மனசே இல்லை. ஃபஸ்ட் நாள் மட்டும் வந்து கூட்டியாந்து கொண்டாந்து காமிச்சார், இந்த வீட்டில் தான் நம்ம இருக்க போகிறோம்னு. வந்து பார்த்த அன்னைக்கே எனக்கு பிடிக்கலை. அவர் சொன்னாலும் கேட்கலை, கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லி, பிரச்சனையில் கிளம்பியே ஆகணும்னு சொல்லிட்டாரு. அதோடையும் தம்பி பிறந்தப்ப அவன் ஜாதகத்துக்கு நீங்கள் வந்து புது வீடு கட்டி தான் குடி போகணும், இருக்கிற வீட்டிலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கிளம்பி வந்து 6 மாதத்தை இங்கேருந்து பல்ல கடிச்சிக்கிட்டு ஓட்டிட்டு இப்போ எங்களுக்கு ஒரு சீட்டு வீடோ குடிசை வீடோ நிம்மதியாக இருக்கிறோம். இப்போ பாய், நாங்கள் இருந்த வீட்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி வீட்டிலலாம் நீங்கள் இருப்பீங்களான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய், see you.